வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ் 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஆஃப் எக்ஸாமினேஷன் டிசம்பர் 9th ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் நடந்த ஆஃப் எக்ஸாமோட கொஷின் பேப்பரை மேக்ஸ் கொஷின் பேப்பரை இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம். எதுக்குன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்லேருந்து நிறைய கொஷின் வருவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது, சரிங்களா? ஆனால் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் ஆஃப் எக்ஸாம் கொஷின் பேப்பர் அப்புறம் ப்ரீவியஸ் இயர் பப்ளிக் கொஷின் பேப்பரையும் கொஞ்சம் நீங்கள் கோத்ரூ பண்ணிங்கன்னா அதுலேருந்தே நிறைய சம்ஸ் வரும். நான் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாமே நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணிடுறேன். அதனால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோக்கு லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. உங்களுக்கு பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா 90 மார்க்ஸுக்கு எழுதியிருப்பீங்க. ஏற்கனவே நீங்கள் 11th 12th பார்த்தீங்கன்னா குவார்ட்டர்லி எக்ஸாம் எல்லாமே ரைட் பண்ணியிருப்பீங்க. அதனால் 1 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 21 மார்க்கு. இந்த 21 மார்க் எல்லாமே புக் பேக்லேருந்து மேக்ஸிமம் 16 to 15 1 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம புக் பேக்லேருந்து எதிர்பார்க்கலாம். புக் பேக்கில் இருக்க 1 மார்க்ஸை பார்த்தீங்கன்னா தெளிவாக படிங்க. ஒவ்வொரு 1 மார்க்ஸ் என்ன பண்ணுவாங்க, சைட்லி சேஞ்ச் பண்ணி கூட கேட்பாங்க, சரிங்களா? அதனால் அதுக்கும் ரெடியாக படிச்சுக்கோங்க. இந்த 21 மார்க்ஸில் மேக்ஸிமம் நீங்கள் 1 மார்க்ஸ் கிட்ட கரெக்டாக எழுதுனாலும் நீங்கள் ஈஸியாக மார்க்ஸை எடுத்துடலாம். அப்புறம் பார்ட் பியில் பார்த்தீங்கன்னா 7 2 மார்க்ஸ் அட்டன் பண்ணணும். மேக்ஸிமம் 10 2 மார்க்ஸ் கேட்டுட்டு அதில் 7 2 மார்க்ஸ் அட்டன் பண்ண சொல்லியிருப்பாங்க. 21வது கொஷின் ஆனால் ப்ரூவ் தட் இஸ் ஆர்த்தகனல். இது வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். ஃபைண்ட் த ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 + 3i. ஃபைண்ட் எ பாலினாமியல் ஈக்குவேஷன் ஆஃப் மினிமம் டிகிரி வித் ரேஷனல் கோஎஃபிஷியன்ட் ஹேவிங் 3 + √2 as a root. இந்த கொஷின் பார்த்துக்கோங்க. நான் உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸாக இருக்க கொஷின் பேப்பரை தான் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அதனால் இதில் இருக்க கொஷின்ஸ் எல்லாமே கேர்லெஸ்ஸாக இல்லாமல் நல்லா இந்த கொஷின் பேப்பர்லாம் இந்த கொஷின்ஸ்லாம் நோட் பண்ணி வச்சுட்டு படிங்க. அப்புறம் 24th கொஷின் பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷன் ஆஃப் எலிப்ஸ் கேட்டிருக்காங்க. 25th கொஷின் பார்த்தீங்கன்னா ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். 26th பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் டிஎஃப் ஃபார் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு x² + 3x. எக்ஸும் கொடுத்துறாங்க, டிஎக்ஸும் கொடுத்துறாங்க. ஈஸியாக நீங்கள் போட்டுடலாம், சரிங்களா? அப்புறம் எவாலுவேட் இந்த ஒரு ஃபார்முலா பேஸ்டு இன்டகிரேஷன், இதையும் பார்த்துக்கோங்க. 28th கொஷின் ஈஸியாக தான் இருக்கும். 29th ஈக்குவலன்ஸ் ப்ராப்பர்ட்டி ட்ரூத் டேபிள் வச்சு நீங்கள் ப்ரூவ் பண்ணணும். 30 கொஷின் கம்பல்சரி. பார்ட் சி பொறுத்த வரைக்கும் 31th கொஷின் பார்த்தீங்கன்னா வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. அதனால் அந்த வெரிஃபிகேஷன் உங்களுக்கு ஃபஸ்ட் லெசனில் இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கோங்க. அப்புறம் 32 கொஷின் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் அண்ட் ப்ரூவ் தட் ட்ரையாங்கல் இன்இக்வலிட்டி. இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா உங்களோட யூனிட் 2ல் இருக்கும். மேக்ஸிமம் இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா அடிக்கடிக்கு ரிப்பீட்டட் இல்லாத கொஷின். உங்களுக்கு கொஷின் பேப்பர் டஃப்பாக வரணும்னா இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் கேட்டு விட்டுருவாங்க. அதனால் இந்த ட்ரையாங்குலர் இன்இக்வலிட்டியை படிச்சுக்கோங்க, ஈஸியாக தான் இருக்கும். 33 பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் த வேல்யூ அது கேட்டிருக்காங்க. அப்புறம் 34th கொஷின் பாருங்கள், டேஞ்சன்ட் அண்ட் நார்மல் டு த பேரபோலா. அந்த ஈக்குவேஷனுக்கு டேஞ்சன்ட் அண்ட் நார்மல் கேட்டிருக்காங்க, ஈஸியாக நீங்கள் எழுதிடலாம். அப்புறம் 35th கொஷின் பார்த்தீங்கன்னா கோப்ளானர்னா ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. அதனால் அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. 36th கொஷின் லிமிட்லேருந்து ஒரு சம் கன்ஃபார்ம் வரும். 37th பார்த்தீங்கன்னா லீனியர் அப்ராக்சிமேஷன், இதுலேருந்து ஒரு சம் கன்ஃபார்ம் வரும். 38th பார்த்தீங்கன்னா ஒரு டெரிவேஷன், அதில் பார்த்துக்கோங்க. 39th கொஷின் ப்ராபபிலிட்டிலேருந்து. 40 கொஷின் பார்த்தீங்கன்னா இன்டகிரேஷன்லேருந்து ஒரு கொஷின். பார்ட் டி பொறுத்த வரைக்கும் நீங்கள் 7 5 மார்க்ஸ் இருக்குது. உங்களுக்கு 7 5 மார்க்ஸுமே எய்தர் ஆரில் வரும். அந்த எய்தர் ஆரில் வரது பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் உங்களுக்கு ஃபஸ்ட் வால்யூம் செகண்ட் வால்யூம் கேட்பாங்க, சரிங்களா? மேக்ஸிமம் அந்த மாதிரி தான் கேட்டுட்டு வராங்க. அந்த மாதிரி கேட்டால் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு கொஷின்ஸில் பார்த்தீங்கன்னா அப்படியே பக்கத்து லெசனில் வந்துடும். ஆனால் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வால்யூம் செகண்ட் வால்யூம் கேட்குறப்ப நீங்கள் ஒரு வால்யூமை கம்ப்ளீட்டாக திறவா முடிங்க. செகண்ட் வால்யூமில் இம்பார்ட்டண்ட் எக்ஸசைஸை அதை கொஞ்சம் கம்ப்ளீட்டாக முடிங்க. ஒவ்வொரு குறிப்பிட்ட எக்ஸசைஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் கொஞ்சம் கம்ப்ளீட்டாக முடிச்சிங்கனாலே போதும். இப்போ பார்த்தீங்கன்னா செகண்ட் வால்யூமில் பொறுத்த வரைக்கும் 7.1 அந்த எக்ஸசைஸ் முக்கியம். அப்புறம் 7.8 முக்கியம், 8.1 முக்கியம். அப்புறம் ஆயிலஸ் தேரம் வரும், அந்த அந்த எக்ஸசைஸ் முக்கியம். 10th லெசனில் பார்த்தீங்கன்னா ஒரு பாக்டீரியா சம்லாம் வரும் பார்த்தீங்களா, அந்த எக்ஸசைஸ் முக்கியம். அப்புறமேட்டு 11th 12th அதெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். 12th லெசனில் மேக்ஸிமம் ட்ரூத் டேபிள் தான் வரும், அதை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. அதனால் செகண்ட் வால்யூமில் வரப்போ இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் எக்ஸசைஸை கொஞ்சம் கவர் பண்ண பாருங்கள். ஃபஸ்ட் வால்யூமை கொஞ்சம் தெளிவாக படிங்க, சரிங்களா? ஃபஸ்ட் வால்யூமில் ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு 5th லெசனில் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸசைஸு, அந்த எக்ஸசைஸை லாஸ்ட் எக்ஸசைஸை பார்க்கணும். 6th லெசனில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிறைய பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக நீங்கள் அட்டன் பண்ணலாம். 41 பார்த்தீங்கன்னா கிராமர்ஸ் ரூல். ஃபஸ்ட் லெசனில் இருக்கிற வெரி இம்பார்ட்டன்ட் ரூலில் கிராமர்ஸ் ரூல் ஒன்று முக்கியம். அப்புறம் காஷியன் எலிமினேஷன் மெத்தட், அது ஒரு 2 கொஷின்ஸ் தான் மேக்ஸிமம் அடிக்கடி ரிப்பீட்டட் ஆகும். அது கிராமர்ஸ் ரூல் தான் 5 மார்க்ஸில் அதிகமாக கேட்டிருக்காங்க. அப்புறம் சால்வ் த ஈக்குவேஷன் இந்த z³ + 8i, இது ப்ரீவியஸ் இயர் கேட்ட கொஷின் 2023ல். 42 பார்த்தீங்கன்னா சால்வ் த ஈக்குவேஷன் இந்த தேர்ட் லெசனில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 3 எக்ஸசைஸ். அதுமாதிரி செகண்ட் லெசன்லேயும் ஒரு லாஸ்ட் ஒரு 3 எக்ஸசைஸ், தேர்ட் லெசனும் ஒரு லாஸ்ட் 3 எக்ஸசைஸ் பார்க்கணும். வித் எக்ஸாம்பிளோடு பார்க்கணும். ஏன்னா இதெல்லாம் எக்ஸாம்பிள் சம்ஸ் நிறைய இருக்குது,
நிறைய வருஷம் எக்ஸாம்பிள் சம்மையும் நிறைய கேட்குறாங்க. ஏன்னா எக்ஸாம்பிள் பார்க்காமலே நிறைய பேர் போயிடுவாங்க, எக்ஸசைஸ் மட்டும் பார்ப்பாங்க. அதனால் ரெண்டுத்தையுமே வந்து கலந்து கட்டி எக்ஸாம்பிளுக்கும் முக்கியத்துவம் கொடுங்க, எக்ஸசைஸுக்கும் முக்கியத்துவம் கொடுங்க. 42 கொஷின். அப்புறம் 42ல் செகண்ட் கொஷின் பாருங்கள். இது வந்து 4th லெசனில் இருக்கிற வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். இந்த கொஷினும் பப்ளிக்கில் கேட்டாங்க சரிங்களா. காஸ் இன்வெர்ஸ் எக்ஸ், காஸ் இன்வெர்ஸ் ஒய், காஸ் இன்வெர்ஸ் இசட் ஈக்குவல் டு பை. இதெல்லாம் ஈஸியாகவும் இருக்கும். 43ல் பார்த்தீங்கன்னா இது வந்து 5th லெசன் கொஷின். இந்த எக்ஸசைஸில் இருந்தால் கன்ஃபார்ம். இந்த எக்ஸசைஸ் வித் எக்ஸாம்பிள் அதையும் கொஞ்சம் பார்த்துக்கணும் சரிங்களா. இதுலேருந்து இந்த கொஷின்ஸ்லேருந்து ஒரு எக்ஸசைஸ்லேருந்து ஒரு கொஷின் கன்ஃபார்ம் வந்துடும். அப்புறம் ஃபைண்ட் த பேராமெட்ரிக் ஃபார்ம் ஆஃப் வெக்டார் ஈக்குவேஷன் அண்ட் கார்டியன் ஈக்குவேஷன், இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின். 44 6th லெசனில் இருக்க வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷினில் இந்த ஒரு கொஷின். சைன் ஏ ப்ளஸ் பி காஸ் ஏ ப்ளஸ் பி, காஸ் ஏ மைனஸ் பி, சைன் ஏ மைனஸ் பி, இந்த ஒரு 4 கொஷின் இருக்குது. இதை ஏபின்னு கேட்பாங்க, இல்லை ஆல்ஃபா பீட்டானும் கேட்பாங்க சரிங்களா. எப்படி வேணால் கேட்பாங்க, எல்லாமே ஒரே மெத்தட் தான். இந்த 4 கொஷினை 4 வெக்டார் மெத்தடை நீங்கள் பார்த்தீங்கனாலே மேக்ஸிமம் 1 கேட்டுருவாங்க. இதை மீறி போக உங்களுக்கு எக்ஸாம்பிளில் இருக்க சம்ஸையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அப்புறம் போலீஸ் ஜீப், இது 7.1ல் கோனிக்கல் வாட்ரு கொஷின் ஒன்று இருக்கும் சரிங்களா. அந்த கோனிக்கல் வாட்ரு டேங்க் மாரி ஒன்று போடுவீங்க. அப்புறம் இந்த போலீஸ் ஜீப் சம்மு, இது 2 சம்மே ஐ திங்க் 8th சம்முன்னு நினைக்கிறேன். அந்த சம்மும் இது லாஸ்ட்டு சம், இந்த 2 சம்முமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சம். 45th கொஷின் பாருங்கள். இது லோக்கல் எக்ஸ்ட்ரீமா, இன்டர்வல், கான்கேவிட்டி இதெல்லாம் கேட்பாங்க. இதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின். அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா ஆயிலஸ், இதுதான் சொன்னால் ஆயிலஸ் தேரம், லாக் எக்ஸ் ப்ளஸ் ஒய், இது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். அப்புறமேட்டு ஏரியா ரீஜன் பவுண்டட் பிட்வீன் பேரபோலா, இந்த கொஷின்ஸும் இந்த எக்ஸசைஸ்லேருந்து ஒரு கொஷின் கன்ஃபார்ம் வரும். அப்புறம் பார்த்தீங்கன்னா டெரிவேஷனு, அதுக்கப்புறமேட்டுனா 11th 12thலேருந்து ஒரு கொஷின் சரிங்களா. இந்த 12th லெசன்லேருந்து பாருங்கள் க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி, கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி, அசோசியேட்டிவ், இந்த கொஷினும் ஒரு டைம் கேட்குறாங்க. அப்படி இல்லைனா மேக்ஸிமம் உங்களுக்கு ட்ரூத் டேபிள் கேட்டுருவாங்க. அதனால் ட்ரூத் டேபிளை நீங்கள் நம்பி நல்லா படிச்சுக்கோங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த ப்ரீவியஸ் இயரில் இருக்க எல்லா கொஷினுமே இம்பார்ட்டன்ட். நான் உங்களுக்கு இன்னும் 5 மார்க்ஸு 2 மார்க்ஸ் எந்தெந்த இம்பார்ட்டன்ட் லெசனில் படிக்கணும், எந்தெந்த எக்ஸசைஸ் படிக்கணும் எல்லாத்தையுமே நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணிடுறேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட சப்போர்ட் இருந்தால் நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பெஸ்ட்டாக, இன்னும் கொஞ்சம் நான் நல்லா பெஸ்ட்டாக கொடுக்குறேன். அதனால் நல்லா நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ்.